அதாவது திமுக ஆட்சி என்று சொல்லுவதில் இது ரவுடிச ஆட்சி. ரொம்ப கொடுமையிலும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பப்ளிக்ன்றதுக்கு இவங்க வந்து ரவுடித்தனமும் அதாவது என்ன பண்ணுறாங்க ஒழிய ஒரு பப்ளிக் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு அரசாங்கம் இப்படித்தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமே இல்லாமல் இருக்கிற அரசுன்னா அது திமுக தான். இப்போதைக்கு எங்கேயுமே நல்லது நடக்கலை. அம்மா கொண்டாந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்ட நலத்திட்டங்களை பூரா இவங்க வந்து அதை புறக்கணிக்கத்தான் செய்கிறாங்களே ஒழிய அதை செய்யணும்னு செய்யலை. அதில் வந்து காழ்ப்புணர்ச்சி பண்ணுறாங்க. இது அவங்க உண்டான திட்டம், இது நம்ம உண்டானது இல்லை, நம்ம ஆட்சியில் அது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணித்தேன் மக்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டு சும்மா 1000 கொடுக்குறோம், இலவச பேருந்து, மகளிருக்கு அதை செய்கிற இதை செய்கிறோம்னு ஏமாற்றி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அரசியலுக்கு வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் மக்கள் நலமுடன் வாழவே இல்லை. பூரா பயப்படுதுங்க. ஒரு ஒத்தையில் பெண்கள் போக முடியலை, பள்ளிகள் சிறுமிகள் போக முடியலை, காலேஜ் பெண்கள் போக முடியலை, ஒரு பஸ்ஸு பேருந்தில் தனியாக ஒரு பெண் போக முடியலை, ஒரு நகை போட்டோ பணத்தை கொண்டுக்கிட்டோ போக முடியலை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்னா இதோட முடிவுக்கு கொண்டு வரணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தோம்னு சொல்லிடுங்க.